வைகோ அவர்கள் இந்த துண்டை சரி செய்வதாகட்டும், அவர் ஒரு எழுச்சி நாயகனாக, கதாநாயகனாக இளைஞர்களுடைய நெஞ்சில் மிகப்பெரிய ஒரு இடத்தை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் கலைஞருக்கு பிறகு அவர்தான் அவர் கட்சியிலிருந்து அவர் வெளியே அனுப்பப்பட்ட உடனே அது எம்ஜிஆருக்கு நடக்காததெல்லாம் நடந்துச்சு. எம்ஜிஆருக்கு கூட யாரும் தீக்குளித்தெல்லாம் இருக்கல, ஒரே ஒருத்தர் மட்டும் இறந்தார் வேலூர்ல. ஆனால் 5 பேர் தங்களை எரிச்சுக்கிட்டாங்க இந்த ஒரு தலைவனுக்காக. ஒரு உணர்ச்சி பிழம்பாக இருப்பதைத்தான் நாம் அன்றும் பார்த்திருக்கிறோம், என்றும் பார்க்கிறோம். இந்த உணர்ச்சி பிழம்பாக அவர் இருப்பதுதான் அவருடைய பெரிய வெற்றி அல்லது பிளஸ் பாயிண்ட் நம்ம நினைச்சோம்னா அதுதான் அவருக்கு ஒரு பெரிய டிராபேக்காகவும் இருந்திருக்கு. கிரீக் டிராஜிக் ஹீரோன்னு சொல்லுவோம் இல்லையா, கிரேக்க துன்பயியல் நாடகத்தினுடைய தலைவன். எனக்கு என்னமோ அவரை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏன்னா ஒரு அபிமன்யுவாக அவர் விளங்கி இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்று அவர் திருதராஷ்டிரனாக மாறிவிட்ட காலத்தையும் நாம் பார்க்கிறோம். திருதராஷ்டிரனுக்கு இந்த புத்திர பாசம் அவனுடைய கண்ணை மறைத்து விட்டது. புலிகளுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டதாக இருக்கட்டும், அல்லது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அது அவருடைய மிக மிக தவறான அரசியல் கணிப்பது. என்னன்னா அவருடைய பேராவல், ஆம்பிஷன், கலைஞருக்கு அடுத்து தான் அந்த இடத்துக்கு வரணும்ன்றத அவர் வெளிப்படுத்திட்டார். அவருக்கும் எம்ஜிஆருக்கும் அதற்கு பின்னாடி கட்சியை உடைச்ச நாவலர் நெடுஞ்செழியனுக்கும், அதற்கு முன்னாடி கட்சியை உடைச்ச எம்ஜிஆருக்கு முன்னாடி கட்சியை உடைச்ச சம்பத்துக்கும் வைகோவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, அவர்கள் யாரும் திமுகவுக்கு சொந்தம் கொண்டாடவில்லை. திமுகவிற்கு சொந்தம் கொண்டாடியது வைகோ. திமுகவினுடைய கொடியும் சின்னமும் திமுகவை விட்டு பறிபோய் விடுமோ அப்படின்ட்டு திமுகவினர் அஞ்சக்கூடிய அளவுக்கு வழக்குகளை நடத்தியவர். 96 தேர்தல் நெருக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இவரிடமிருந்து விலகி போய் என்ன சொல்றார், சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறார் என்றார். 96லேயே இது நடக்குது. சரியான தருணங்களில் மிக தவறான முடிவுகளை எடுப்பதில் மிக தலையாய ஒரு இடத்தில் இருப்பவர் இன்னும் அவர் இருக்கும் வரை அப்படித்தான் இருப்பார் என்று நம்மளாம் நினைக்க வைக்கிற அளவுக்கு நடந்துக்கிறவர் வைகோ. அதாவது அரசியல்ல வைகோ கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது, there is a time to leave public life. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில் குணம் இது, ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர், ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா. வைகோ அப்படின்ற பேரை கேட்குறப்ப நிறைய பேர் அவருடைய பேச்சு, அவருடைய அரசியல் அனுபவம் எல்லாமே சிலாகச்சு பேசியிருப்போம். 94 வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்த வைகோவுடைய மதிமுகவில் இன்னைக்கு அதே வாரிசு அரசியல் தலையோங்கி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கட்சியிலிருந்து வெளிவர பார்க்க முடியுது. நிறைய பேர் திமுக, அதிமுக அப்படின்னு பல கட்சிகளுக்கு போகிறாங்க. வைகோவோட எழுச்சி அப்படின்றது அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சு? தற்போது மதிமுகவோட அந்த நலிவடைகிற அந்த சுச்சுவேஷன் இருக்குது, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் என்னை போன்ற இளைஞர்களுக்கு 2 அரசியல் தலைவர்கள் அல்லது வளர்ந்து வரக்கூடிய தலைவர்கள் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு மாதிரியாக, மாடலாக இருந்தார்கள் என்று சொன்னால் அதில் ஒருவர் வைகோ, இன்னொருத்தர் ப. சிதம்பரம். ஓகே. அவர்கள் இருவரையும் உற்று கவனித்து அவர்கள் பேசுகிற கூட்டங்களுக்கும் மேடைகளுக்கும் சென்று அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், எப்படி அந்த கூட்டம் அவர்கள் அந்த கூட்டத்தை கட்டி போட்டிருக்கிறார்கள், கட்டுண்ட அந்த மக்கள் எப்படி அவர்களுடைய பேச்சினை ரசிக்கிறார்கள் என்றெல்லாம் நான் வியந்து பார்த்திருக்கிறேன். வைகோ அவர்கள் இந்த துண்டை சரி செய்வதாகட்டும், அவர் ஒரு எழுச்சி நாயகனாக, கதாநாயகனாக இளைஞர்களுடைய நெஞ்சில் மிகப்பெரிய ஒரு இடத்தை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் கலைஞருக்கு பிறகு அவர்தான் அவர் மாநாடுகளிலும் கூட்டங்களிலும் அவர் வருகிறார் என்றால் கூட்டம் ஆர்ப்பரிப்பதும், அவரை கண்டு பொங்குவதும், அவர் பேச்சுக்காக காத்திருப்பதும், அவர் பேசி முடித்த பிறகு கை தட்டலும், கரவொலியும்
அப்படியே அந்த அந்த மண்டபத்தை பிளப்பது போல் கேட்பதும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்க தொடங்குச்சு. அதாவது அவர் பெரிய ஆளுமை என்பது எப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் வேற எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது முதன்முறையாக இன்னைக்கு திருச்சி சிவா 4வது முறையாக நாடாளுமன்ற மேலவையினுடைய உறுப்பினராக இருக்கிறார். அதாவது 18 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு, இப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆக போகுது. இது ஒரு பெரிய சாதனை. ஆனால் 76லேயோ எப்போவோ தொடங்கி தொடர்ந்து 18 ஆண்டுகள் நாடாளுமன்ற மேலவையினுடைய உறுப்பினராக வைகோவை கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் அவர் வைத்திருந்தார் என்பது நமக்கு தெரியுது. கலிங்கப்பட்டின்ட்டு அந்த திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்து அங்கே செயின்ட் சேவியர்ஸ் பாளையங்கோட்டையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ முடிச்சுட்டு லா காலேஜ் முடிச்சுட்டு அவர் ரத்னவேல் பாண்டியன்னு சொல்லிட்டு பின்னாடி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்தார். அவருடைய ஜூனியராக, அவருடைய இளம் வழக்கறிஞராக இவர் அவருடைய அலுவலகத்தில் இருந்து பணியாற்றியது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரத்னவேல் பாண்டியன் திருநெல்வேலி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர். ஆனால் அவர் வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார் அதற்கு பிறகு. அதனால உச்ச நீதிமன்றம் வரை அவர் உயர்ந்தார், சென்றார், வென்றார், அதெல்லாம் நடந்துச்சு. அவருடைய அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட இந்த வைகோ என்ற புரட்சி புயல் என்ன ஒரு ஒரு உணர்ச்சி பிழம்பாக இருப்பதைத்தான் நாம் அன்றும் பார்த்திருக்கிறோம், என்றும் பார்க்கிறோம். இந்த உணர்ச்சி பிழம்பாக அவர் இருப்பது தான் அவருடைய பெரிய வெற்றி அல்லது ப்ளஸ் பாயிண்ட் நம்ம நினைச்சோம்னா அதுதான் அவருக்கு ஒரு பெரிய டிராபேக்காகவும் இருந்திருக்கு. அதாவது கிரீக் டிராஜிக் ஹீரோன்னு சொல்லுவோம் இல்லையா, கிரேக்க துன்பயியல் நாடகத்தினுடைய தலைவன்ட்டு எனக்கு என்னமோ அவரை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏன்னா ஒரு அபிமன்யுவாக அவர் விளங்கி இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்று அவர் திருதராஷ்டிரனாக மாறிவிட்ட காலத்தையும் நாம் பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய திருதராஷ்டிரனுக்கு இந்த புத்திர பாசம் அவனுடைய கண்ணை மறைத்து விட்டது. அது இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா இங்கே மட்டுமல்ல, இங்கே அவர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் சொல்லலாம், அவர் அதற்காக வருந்துவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நம்முடைய முதல்வராகட்டும் அல்லது அவருடைய தந்தையாராகட்டும் கலைஞராகட்டும் இவர்கள் எல்லாமே வாரிசு அரசியல் என்பது இந்தியா முழுக்க நீங்கள் பார்க்குறீங்க. ஆந்திராவாகட்டும், தெலுங்கானாவாகட்டும், கேரளா ஆகட்டும், உங்களுக்கு கர்நாடகா ஆகட்டும், வட மாநிலங்கள் எங்கே நீங்கள் பார்த்தாலும் நீக்கமர இருக்கிற ஒரு செய்தி அதுதான். இதில் ஒரே ஒரு கருத்தை நீங்கள் கவனிக்கணும். அதாவது இந்த வாரிசு அரசியலை எதிர்த்து ஒரு ஆர்கானிக்காக இயல்பாக இயற்கையாக ஒரு தலைமை வரணும் அப்படின்றதுக்காக போர்க்கொடி உயர்த்தி வெளியே வந்தவர் வைகோ. அதனால தான் அவர் மேலே இவ்வளவு நாம என்னடா அந்த கூத்தாடி தோண்டிய போட்டு உடைத்தாண்டின்ற மாதிரி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் எதற்காக அவர் ஒரு இயக்கத்தை கண்டாரோ அந்த இயக்கத்தை அவர் கண்ட பொழுது அது இன்னும் ஒரு நிமிஷத்தில் அது உள்ளே எதனால் அவர் பிரிந்து வந்தார் என்பதெல்லாம் நம்ம பேசுவோம். பட் அவர் வெளியே வந்த உடனே அவருக்காக அவர் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்றால், நான் அப்போ இங்கே இருக்கேன், இந்தியாவுக்கு வந்திருக்கேன், அப்போது அமெரிக்காவிலிருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். அவர் கட்சி தொடங்கிய 94 அளவில் நான் இங்கே வரேன். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே ஒரு பெரிய எழுச்சி, திமுக பலம் குன்றி இருப்பதாக ஒரு நிலை. நாம் சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் பெருமளவில் வைகோ பக்கம் திரும்பி இருந்தார்கள். அவர் கட்சியிலிருந்து அவர் வெளியே அனுப்பப்பட்ட உடனேயே அது எம்ஜிஆருக்கு நடக்காததெல்லாம் நடந்துச்சு. எம்ஜிஆருக்கு கூட யாரும் தீக்குளித்தெல்லாம் இருக்கலை, ஒரே ஒருத்தர் மட்டும் இறந்தார் வேலூரில். ஏன்னா அது நடந்துச்சே ஒழிய ஒரு முஸ்லிம் இறந்து போயிட்டார், அவருடைய வீட்டுக்கெல்லாம் பின்னாடி போய் எம்ஜிஆர் பார்த்தார், உதவி செய்தார் அந்த குடும்பத்திற்கு, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் 5 பேர் நொச்சிப்பட்டி தண்டபாணின்ட்டு ஒருத்தர் முதல்ல ஒரு இளைஞன் தீக்குடித்து இறந்தான். அதற்கு பிறகு இடிமழை உதயன் அப்படின்ட்டு இன்னொருத்தர். அதற்கு பிறகு உங்களுக்கு மேலப்பாளையம் ஜஹாங்கீர். அதற்கு பிறகு உங்களுக்கு கோவை காமராஜபுரம் பாலன். அதற்கு பிறகு உப்புலியாபுரம் வீரப்பன். இப்படி 5 பேர் தங்களை எரிச்சுக்கிட்டாங்க இந்த ஒரு தலைவனுக்காக. என்ன அந்த முதல்
மரணம் ஆன உடனேயே அந்த அஹ், அந்த அந்த இது இடுகாட்டில் அவர் பேசின பேச்சு அவ்வளவு உருக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. அதனால் அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அது மார்க் ஆண்டனி சீசருடைய உடலை வைத்துக்கொண்டு பேசிய பேச்சுக்கு இணையாக இருந்தது அப்படின்ட்டு அவரை சொன்னதெல்லாம் உண்டு. அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப இயற்கையாக நடந்த ஒரு வளர்ச்சி. அவர் ஒரு பெரிய ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு மனிதர், ரொம்ப ஆற்றலாளர். எப்போ படுப்பார், எப்போ தூங்குவார், எப்போ எழுந்துப்பார், எப்போ என்ன வேலை பண்ணுவார்னு தெரியாது. நல்ல ஒரு மனதெல்லாம் அவருக்கு உண்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை சுற்றி இருப்பவர்கள் பல பேருடைய தேவைகளை அறிந்தவர், உதவி செய்யக்கூடியவர் தான். ஏன்னா அப்புறம் வழியில் காரில் போகும்பொழுது ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்தாருன்னா அந்த ஆக்சிடெண்ட்டை நிறுத்தி அந்த ஆக்சிடெண்ட் ஆனவர்களுக்கு உதவி செய்வது, அந்த மாதிரி வந்து நிறைய நல்லியல்புகள் கொண்ட ஒரு தலைவர். அப்புறம் தன்னையே வந்து தான் பலமுறை அவரை மத்திய அமைச்சரவையில் சேர்வதற்கு அழைத்தும் கூட அவர் அந்த பொறுப்புகளை எல்லாம் வேண்டாம் என்று தட்டி கழித்தவர். அதெல்லாம் வந்து தமிழக மக்கள் நினைவு வச்சுக்க மாட்டாங்க. அரசியல் என்பது வந்து அரசியல் என்பது நல்லதல்ல, ஒரு கெட்டதுதான். ஆமாம், வீக் இஸ் அ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். ஒரு வாரம் என்பதே ரொம்ப நெடிய காலம் அரசியலில். அதனால நம்முடைய பீப்புள்ஸ் மெமரிஸ் ஆர் ஷார்ட் லிவ்ட். மக்கள் நல்லவற்றை நினைவில் கொள்வது என்பது நீங்கள் சொன்ன மாதிரி அது எப்போது தான் நடக்கும். தவறாக ஏதாவது போயிடுச்சுன்னா அது மனசில் இருக்கும். அதனால் இந்த மக்களை கணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். சரியான தருணங்களில் மிக தவறான முடிவுகளை எடுப்பதில் மிக தலையாய ஒரு இடத்தில் இருப்பவர் இன்னும் அவர் இருக்கும் வரை அப்படித்தான் இருப்பாருன்ட்டு நம்மளாம் நினைக்க வைக்கிற அளவுக்கு நடந்துக்கிறவர் வைகோ. ஓகே, இப்போ ஒரு 94 கட்சி ஆரம்பிக்கிறார் சார். அப்போ எது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு? ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கூட ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் தான் போனாங்க. ஆனால் கட்சி வந்து இன்டாக்டாக கலைஞர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் வைகோ போகிறப்ப 9 மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு நிறைய பேர் போயிருந்தாங்க. இப்போ வைகோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏற்படுத்தியிருந்தாரா திமுகவில்? அவர் வந்து கலைஞரோட ரொம்ப அணுக்கமாக இருந்தார். ரொம்ப கலைஞர்கிட்ட இருந்த ஆற்றல்களில் மிக திறமையான ஆற்றல் அவருடைய பேச்சாற்றல். அந்த பேச்சாற்றல் வந்து அவருக்கும் இருந்துச்சு. கலைஞருக்கு பிறகு பேராசிரியர் நல்லா பேசுவாங்க. ஆனால் அவருடைய பேச்சுக்கள் எல்லா நேரமும் வந்து பெரிய வரவேற்பை பெறும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் அவர் ஒரு பேராசிரியர் மாதிரி அவருடைய பேச்சு அமைஞ்சு போயிடும். உங்களுக்கு மக்களை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு பேச்சை எல்லா நேரமும் பேசுவதற்கு உங்களுக்கு அதற்கு ஒரு பெரிய கரிஸ்மா வேணும், அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வேணும். அது கலைஞருக்கு பிறகு அங்கே இருந்தது வந்து வைகோ கிட்ட தான். அவர் வந்து 70களிலிருந்தே வந்து திமுகவினுடைய அரசியலில் இருக்கார். அவர் மாவட்டங்கள் தோறும் செல்பவர். அதுக்கப்புறம் அவர் தான் முதல்ல தொண்டர் அணி அப்படின்னு ஒன்றை உருவாக்குறார். சரிதானா? 70களில் 4 ஆண்டுகள் தொண்டர் அணியை உருவாக்கி அதனுடைய தலைவராக இருக்கிறார். அவரை எம்ஜிஆர் வந்து இது இராணுவத்தை உருவாக்குகிறார்கள் என்னுடைய அரசை எதிர்த்து செயல்படுவதற்குன்னு சொல்லி அவரை உள்ள தள்ளினதெல்லாம் கூட உண்டு. அவசர காலத்தில் வந்து முதல் முறையாக அவசர காலத்தில் கொத்தாக பல திமுகவினர் கைது செய்யப்படும் பொழுது முதல் ஆளாக கைது செய்யப்பட்டவர் வைகோ. சிறையில் வேற யாரும் சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் அத்தனை முறை அரசியல் காரணங்களுக்காக சிறைக்கு போனவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இவர் மட்டும்தான் 4 ஆண்டுகள் சிறையில் கழித்திருக்கிறார். பொடாவில் மட்டுமே வந்துட்டு, போட்டாவில் மட்டுமே வந்துட்டு 19 மாதங்கள், எமர்ஜென்சியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 ஆண்டு. அதற்கப்புறம் வெவ்வேறு சின்ன சின்ன போராட்டங்கள், ஈழ ஆதரவு, இந்த மாதிரி காரணங்களால் அப்படின்ட்டு 4 ஆண்டுகள். உங்களுக்கு நேரு சிறையில் இருந்தது 8லிருந்து 9 ஆண்டுகள். பெருந்தலைவர் காமராஜர் சிறையில் இருந்தது 8 ஆண்டுகளுக்கு மேல். இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் ஆட்சியில். சுதந்திரம் வந்த பிறகு தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களில் இந்த வயது உள்ள ஒரு தலைவர் 4 ஆண்டுகள் அரசியல் காரணங்களுக்காக சிறையில் இருந்தார்னு நீங்கள் வேற யாரையும் காட்ட முடியாது. அப்படி சிறையில் இருந்தபோது அவருடைய தொண்டர்களுக்கு அவர் எழுதின மாதிரி அத்தனை கடிதங்களையும் யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க. அதனால பல வகையில் பன்முகத்தன்மை கொண்டவர் அவர். அவருக்கு மாவட்டம் தோறும் பெரிய ஒரு வரவேற்பும், மாவட்டம் தோறும் அவருடைய ஆதரவாளர்களும் அவர்களோட இன்முகத்தோடு அவர் பேசுவதும், அவர்களை அரவணைப்பதும், போவதும் வருவதும், இதெல்லாம் கலைஞர் அந்த காலத்திலேயே பண்ணது. அவர் அதை பண்றார். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு வேண்டிய ஆட்கள் பெருகுகிறார்கள். இவரை மாதிரி ஒரு ஆளுமை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வருது. இவர் என்ன பண்றார்? அவசரப்படுறார். மிகப்பெரிய அவசரக்காரர் இவர். கலைஞருக்கு பிறகு இவர்தான்றது வந்துட்டு ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தெரியுது. தமிழகம் முழுக்க கலைஞருக்கு பிறகு அறிந்த ஒரு பெரிய முகம்
திராவிட முன்னேற்ற கழகத்துலனா வைகோ தான். என்கிட்ட ரொம்ப சிலாகிச்சு அவரை பற்றி பேசின திமுகவினர் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த காலத்தில். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஈழ பிரச்சனை அவரை மிகவும் அலைக்கழிக்கிறது. அதில் போய் முழுமையாக விழறார். ஆதரவு அப்படின்ற ஆமாம், அதில் போய் அவர் வந்து முழுமையாக தன்னை ஆழ்த்தி கொள்கிறார். அதில் வந்துட்டு முழுமையாக விழுந்த பிறகு ஒரு நேரத்தில் ஒரு தவறான முடிவில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக 22 நாள் வவுனியா வன்னி காடுகளுக்கு சென்று விடுகிறார். அப்போ அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், திமுகவினுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் போன பிறகுதான் அவர் இந்த மாதிரி போயிருக்காருன்ற கடிதம் அவர் எழுதி ஒரு நண்பரிடம் கொடுத்து, அந்த கடிதம் போய் அடுத்த நாள் போய் கலைஞர்கிட்ட சேருது. அந்த கடிதம் அப்படியே இருக்கு. இதுக்கிடையில கலைஞர் திருப்பி ஆட்சிக்கு வந்துடுறார். 1983 89 ஆட்சிக்கு வந்தவர் திருப்பி பிரதமர் ராஜீவ்காந்தியை சந்திக்க போறார். அவர் போற அந்த நேரத்தில் ஏற்கனவே புலிகளுக்கும் IPKF-க்கும் போர் தொடங்கிடுச்சு, இந்திய அமைதிப்படைக்கும் புலிகளுக்கும். அங்கே போகும்பொழுது இவர் வன்னி காடுகளுக்கு போயிருக்கிறார் என்ற செய்தியை இங்கே ஜூனியர் விகடன் வெளியிடுது. ஸோ மார்ச் 9 என்னமோ 1989 கலைஞர் பிரதமர் ராஜீவை சந்திக்கிறார். சந்திப்பதற்கு முன்பாக இந்த செய்தி த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். எது ரகசியமாக இருக்க வேண்டுமோ அது ரகசியமாக இல்லை. பின்னாடி கலைஞர் சொன்னார் அந்த செய்தியை தந்ததே வந்து வைகோ தான் அப்படின்னும் சொன்னார். ஸோ எனிவே, அப்போ இவர் ரொம்ப ஒரு மாதிரி தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கி கலைஞர் இதை பின்னாடி பேசுகிறார். இவர் சொல்கிறார் ராஜீவ்காந்தி கிட்ட, நீங்கள் மன்னிச்சிடணும், இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு, எனக்கு தெரியாது. அவர் போயிட்டார். ராஜீவ்காந்தி மிக பெருந்தன்மையாக, அதெல்லாம் அதை பற்றிலாம் ஒன்றும் நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம், ஒன்றும் டோன்ட் வரி, ஃப்ளரிஷ் ஆஃப் யூத் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறார். அவர் ஒரு வேகத்தில், ஒரு இளமையினுடைய வேகத்தில் அவர் அப்படி பண்ணிட்டார்ன்ற மாதிரி சொல்லிட்டு அதை விடுங்க, அதை பற்றி பேசுவோம். நீங்கள் இருக்கணும், நீங்கள் நாளைக்கு திரும்பாதீங்க, இன்றைக்கி திரும்பாதீங்க சென்னைக்கு, நீங்கள் இருக்கணும், நாம் வந்து விடுதலை புலிகளோட எப்படி சமரச பேச்சுவார்த்தைகளில் இறங்குறதுன்னு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மீட்டிங்காக அமையுது. எந்த ராஜீவ்காந்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த ராஜீவ்காந்தியை நான் சந்திக்க போவதற்கு முன்பாக இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழலில் என்னை வைத்து விட்டார் வைகோ அப்படின்னு பின்னாடி கலைஞர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் ராஜீவ்காந்தி பெருந்தன்மையாக இருந்தார், அதனால் அது நல்லபடியாக போச்சு. என்ன, இவர் போயிட்டு வரார். அதற்கப்புறம் வந்துட்டு அது நடந்த பிறகு அது வந்து புலிகளுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டதாக இருக்கட்டும், அல்லது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அது அவருடைய வெரி சீரியஸ்லி ஃப்ளாட் பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட், மிக மிக தவறான ஒரு கணிப்பு, அரசியல் கணிப்பது. என்னன்னா அவருடைய பேராவல், ஆம்பிஷன், கலைஞருக்கு அடுத்து தான் அந்த இடத்துக்கு வரணுன்றதை அவர் வெளிப்படுத்திட்டார். ஆமாம், அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அங்கே போய் புதிதாக எதுவும் தெரிந்து கொண்டு வரப்போவதில்லை. எல்லாமே தெரியும் எல்லாருக்கும். அவர் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தலைவர்கிட்ட அவர் கருத்து சொல்லிட்டு போனார்னா அனுமதி கிடைக்க போகிறதில்ல, ஒத்துக்க போகிறதில்ல. அவங்க அங்கே போயிட்டு வந்ததில் அவருக்கு பெரிய பெயரும் புகழும், பெரிய இளைஞர்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி அவரை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவரை அந்த கட்சியை விட்டு அவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் அனுப்பியிருந்தா அன்னைக்கு அவர் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் வந்துரும்ன்ற மாதிரி ஒரு அச்சம் இருந்திருக்கலாம். அதனால் அன்னைக்கு அவர் அனுப்பலை. ஆனால் அவர் இந்த மாதிரி போயிட்டு வந்த பிறகு அவர் மனதில் இருப்பது வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஹீ இஸ் வெரி அம்பிஷியஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ தென் இட் வாஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் டைம். 89 அது நடக்குது. 93 அளவில் அவர்களுக்குள் பெருசாக, ஆமாம், அங்கே வந்து இதில் கோயம்புத்தூரில் வந்து 9வது மாநில மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் கலைஞருக்கு பிறகு பெரிய வரவேற்பு இவருக்கு கிடைக்குது. அந்த வரவேற்பு கிடைக்கும் பொழுது அந்த மாநாட்டில் இவர் சொல்கிறார், நான் துரோகியாகலாம் மாற மாட்டேன் அப்படின்னு இவர் ஒரு தன்னிலை விளக்கத்தை அந்த மாநாட்டில் பேசுகிறார். அந்த பேச்சை முரசொலி போடலை. அவர் துரோகி, அவர் பேசினார் அப்படின்ற ஒரு செய்தியை தவிர நான் துரோகியாக மாற மாட்டேன் அப்படின்னு அவர் அங்கே பேசினது, அந்த தன்னிலை விளக்கம் தேவையில்லை. ஆனால் அவர் அதை பண்ணார். ஏன்னா அவர்களுக்குள் அப்போ சரியா இல்லை, இவரை வந்து நெருக்கிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி, தலைமை நெருக்குதுன்னு இவர் நினைக்கிறார். இவர் பல இடங்களில் பேசுவதற்கு அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள் அப்படின்னு இவர் நம்பினார். இதெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை, அப்படிலாம் இருந்துச்சு. 2 பக்கமும் தவறுகள் நடந்துச்சு. 2 பக்கமும் அவர்களுக்கு இவரை எப்படி நடத்துறதுன்னு சரியா தெரியல.
இவருக்கு வந்து எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்பதும் தெரியவில்லை. நம்பிக்கை குறைந்து போச்சு. ரெண்டு தரப்புலையும் வந்து நம்பிக்கை இல்லாத போயிடுச்சு. கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. ஆமா, நம்பிக்கை திரிஞ்சு போன பிறகு, பால் கெட்டு போன பிறகு அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ண முடியும்? அதனால நம்பிக்கை போய்விட்டது. அதனால தான் அவர் வந்து பின்னாடி அவர் வெளியே வரும்பொழுது அவர் சொல்லிட்டு வந்த எல்லாத்துக்கும் மாறா அவர் என்னெல்லாம் காரணம் சொன்னாரோ அதே காரணங்களை அவரை நீங்க இன்னைக்கு அவர்கிட்ட வெளியே வந்த அத்தனை பேரும் சொல்ற அளவுக்கு அவர் நடந்துக்கிறார். அதுதான் வந்து ஒரு எங்க தொடங்கினாரோ அங்கேயே வந்துட்டாருன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவர் வந்து வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியே வந்தார். அவர் ஒரு எழுச்சி நாயகனாக இருந்தார். எல்லா இடத்துலையும் வந்து அவருக்கு பெரிய கூட்டம். அவர் வெளியே வந்த உடனே வெளியே வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆச்சு. அவருக்கும் எம்ஜிஆருக்கும் அதற்கு பின்னாடி கட்சியை உடைச்ச நாவலர் நெடுஞ்செழியனுக்கும் அதற்கு முன்னாடி கட்சியை உடைச்ச எம்ஜிஆருக்கு முன்னாடி கட்சியை உடைச்ச சம்பத்துக்கும் வைகோவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, அவர்கள் யாரும் திமுகவுக்கு சொந்தம் கொண்டாடவில்லை. ஓகே, திமுகவிற்கு சொந்தம் கொண்டாடியது வைகோ. ஏன்னா போட்டி புதுக்கோட்டை நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பாட்டன் சொத்து. இந்த திமுகவினுடைய சின்னம் கொடி என்பது பாட்டன் சொத்து. இதுக்காக கலைஞர் எவ்வளவு உழைச்சிருக்காரோ அதே மாதிரி பல பேர் உழைச்சிருக்கோம், எனக்கும் அதுல பங்கு இருக்கு அப்படின்ட்டு திமுகவினுடைய கொடியும் சின்னமும் திமுகவை விட்டு பறிபோய் விடுமோ அப்படின்ட்டு திமுகவினர் அஞ்சக்கூடிய அளவுக்கு வழக்குகளை நடத்தியவர். அதிலெல்லாம் தோல்வியுற்ற பிறகுதான் அவர் மறுமலர்ச்சி திமுகன்ட்டு 94 கட்சி தொடங்கினார். போட்டி பொதுக்குழுவை கூட்டினார். எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவர் பின்னாடி நீங்க சொன்னீங்க எம்ஜிஆர் பின்னாடி யாரும் வரல அப்படின்ட்டு. உண்மை, கட்சி வந்து அவரோட இருந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டி. ஓகே, எம்ஜிஆரை நம்பி போகலாமா வேண்டாமான்றது யாருக்கும் தெரியல. அவருக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு. அவருக்கு வந்த கூட்டம் வேறு யாருக்கும் வந்திருக்குமான்னு தெரியல, அந்த அளவு கூட்டம் வந்துச்சு. சரி, ஆனால் அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவரா? அவர் நீடிப்பாரா? அவருக்கு ஸ்டெமினா இருக்கா? தாக்கு பிடிக்கும் திறன் இருக்கா? அவர் வெளியே போனோம்னா, இவரை நம்பி வெளியே போனோம்னா இருப்ப மாட்டோம். பெரிய கூட்டம் வருது. அதனால கட்சியிலிருந்து யாரும் போகல. அப்போ கலைஞரும் பெரிய உயரத்தில் இருக்கும் நேரம் அது. பெரிய வெற்றிகளை சாதித்து 71 தேர்தலில் அவர் இருக்கார். அடுத்த வருஷம் இந்த பிளவு நடக்குது. அதனால கலைஞரும் ஒரு உச்சத்தில் இருக்கிற நேரம் அது. அவரை விட்டு போறது எதுக்கு? இருக்கிற நல்ல இடத்துல தான் இருக்காங்க. அங்கிருந்து எதுக்கு போய் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிஸ்க் எம்ஜிஆரோட போறதுன்றது. அதனால யாரும் போகவில்லை. வைகோ பிரியும் பொழுது கலைஞர் ஒரு நல்ல இடத்துல இல்லை, ஒரு பதவியிலேயே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இவர் வந்து முழு நேர அரசியல்வாதி. எம்ஜிஆர் முழு நேர அரசியல்வாதி கிடையாது. 2. 3வது, இவர் வந்து அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டு அந்த கட்சி தனக்கு உரிமையானதுன்னு சொந்தம் கொண்டாடுறாரு. எம்ஜிஆர் அப்படி சொல்லல. எம்ஜிஆர் இந்த கட்சிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆமா, அதுக்கு ரொம்ப புண்பட்டு போயிட்டார் கலைஞர். சொல்றார், சம்பத் போனார், எம்ஜிஆர் போனார், நாவலர் போனார், அவங்க யாரும் பண்ணாததை இவர் பண்றார், இப்படி சொந்தம் கொண்டாடுறார். ஒரு வன்முறை கலாச்சாரத்தை இந்த தமிழகத்துல உருவாக்க பார்க்கிறார். அப்பதான் இவர்கிட்ட தலைமை வரும்னு நினைக்கிறார் அப்படின்லாம் பேசியிருக்கார் கலைஞர். ஸோ இதெல்லாம் நடக்குது. அதனால இவர் வந்து இந்த இவ்வளவு பேராவல் வைத்திருக்கிறார். இவர் தனக்கு போட்டியாக, அதாவது கலைஞர் சொல்றார் ஒரு கூட்டத்துல, துரைமுருகன் சொல்றாரு, நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்ட்டு வைகோ கிட்ட சொல்றாரு. பொறுமையா இரு, உனக்கு தலைமை வரும்பொழுது வரும்னு சொல்றாரு. எவ்வளவு நாள் நான் பொறுமையா இருக்கிறது? பெரியார் மாதிரி ராஜாஜி மாதிரி தலைவர் 100 வருஷம் வாழ்ந்துட்டார்னா இதை கலைஞர் சொல்றார் ஒரு கூட்டத்துல. சரிதானா? அதனால் இவர் பேராவல் கொண்டவர், அந்த இடத்துக்கு வர்றதுக்காக துடிக்கிறார் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துருச்சு. அவர்கள் இவரை அந்த இடத்திற்கு தானாகவோ மறைமுகமாகவோ வேற எப்படியோ அந்த இடத்திற்கு இவர் உயர்வதை அவர்கள் தடுத்து விடுவார்கள் என்ற எண்ணம் இவர் மனசுல வந்துருச்சு. அதனால அவர்கள் ஒட்டுவதற்கோ அவர்கள் மீண்டும் இணைந்து பயணம் செய்வதற்கோ வழி இல்லாமல் போய்விட்டது. இதுதான் நடந்துச்சு. ஸோ அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே பெரிய எழுச்சி. அவர் போற இடங்கள்ல, நான் சொன்ன 5 பேர் தீ குளிச்சுட்டாங்க. போற இடங்களெல்லாம் எல்லாரும் திமுகவினர் பல பேர் திரண்டு வந்தார்கள். நான் 94 இங்கே வந்து நான் இங்கே வரும்பொழுது பார்க்கிறேன், திமுக நலிந்திருந்ததை நான் கண்டேன். அவருக்கு கூடிய கூட்டத்தையும் அவருக்கு கிடைத்த அந்த எழுச்சியையும் ஆர்ப்பரிப்பையும் பார்த்துவிட்டு அவர் ஒரு தவறான முடிவுக்கு அந்த 96 தேர்தலில் வரார். அவருக்கு லக்கும் பெருசா கிடையாது, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், லக்கும் தேவை பொது வாழ்க்கையில. அவருக்கு லக்கு கிடையாது. சினிமால தான் சொல்லுவாங்க, அரசியல்லையும் தேவை இல்லை. எல்லா பொது வாழ்க்கை எல்லாவற்றிலும் தேவைன்னு நினைக்கிறேன் நான். 90% உழைப்பு, 10% இல்ல 50% உழைப்பு, 40% திறமை, இன்னொரு 10% ஐ திங்க்
சூழல் கூடி வருவது அது உங்கள் கையில் கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து தீர்மானம் பண்ண முடியாது. அது மற்றதெல்லாம் இருக்குது. அதைத்தான் வந்து பல பேர் ஜோசியன்னு சொல்கிறாங்க, பல பேர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பல பேர் விதின்றாங்க, ஊழுன்றாங்க, இறைவனுடைய அருள்ன்றாங்க, விதிப்படி நடக்குது நேரம்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அது வேற. அவருக்கு 96ல் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து ஜெயலலிதா மேலே உருவாகியிருக்கு. ஓகே. அந்த எதிர்ப்பை இவர் வந்து தட்டி, இவர் பல இடங்களில் என்னுடைய முதல் எதிரி ஜெயலலிதா தான், ஜெயலலிதாவுடைய ஊழல் ஆட்சியை வீழ்த்துவது தான் என்னுடைய எதிரின், அதுதான் என்னுடைய இலக்குன்னு சொல்லி 94ல் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஸ்பென்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறார் கலைஞருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமிச்சு விட்டதுன்றார். ஓகே. இதெல்லாம் சொல்கிறார். ஸோ அவருடைய இலக்கு வந்து கலைஞரை வந்து கவுண்டர் பண்ணுறதல்ல. அவர் அது இல்லை, நம்ம பின்னாடி நிறைய திமுகவினர் வந்துட்டாங்கன்ற மாதிரி அவர் நினைக்கிறார். போகிற இடங்களில் நிறைய கூட்டம் வருது, அவருக்கு நிறைய கூட்டங்கள் போடுறாங்க, வைக்கிறாங்க. மறுமலர்ச்சி திமுக தொடங்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி 8-9 மாவட்ட செயலாளர்கள், முதல்ல 8 பேர் வராங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு. அவர்கள் அத்தனை பேரும் இவரோட வந்துடுறாங்க. அதெல்லாம் நடக்கவே இல்லை. 30 பேரில் 30 மாவட்ட செயலாளர்களில் 9 பேர் பிரிந்து வருகிறார்கள் இவரோடு. பல ஒன்றிய செயலாளர்கள், இவங்க தூத்துக்குடி அந்த பக்கம் கீழ் தெற்கில் இருக்கிற பல பேர் இவருடைய ஆதரவாளர்களாக இருக்கவங்க, அவங்கெல்லாம் இவரோட வந்துடுறாங்க. ரொம்ப திறமையான பல பேர், நிறைய இளைஞர்கள், ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் இவர் நம்பி வராங்க. அப்புறம் மிகப்பெரிய தலைகள் ஒரு 3 பேர் பெரிய தலைகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல் கணேசன், ஒரத்தநாடு எல் கணேசன், அவர் வந்து கலைஞர் 89ல் சீஃப் மினிஸ்டராக திருப்பி வந்தபொழுது அவருடைய பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரியாக, துணை அமைச்சராக, அந்த பதவியே வந்து ராஜாஜி கொண்டு வந்து, ராஜாஜி இல்லாத பண்ணார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒரு 8 பேர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார். ஐசரி வேலன்லாம் அப்படி கொண்டு வந்தவர் தான். துணை அமைச்சர்களாக 8 பேர் நியமித்தார். அதுவும் முடிஞ்சது. அதற்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பதவியே கிடையாது. ஆனால் 89ல் அந்த மாதிரி ஒரு பதவியை, ஏன்னா அவர் வந்து இந்திய எதிர்ப்பு போரினுடைய மிகப்பெரிய கதாநாயகன் எல் கணேசன், ஒரத்தநாடு கணேசன். அவர் எம்பியாக இருந்திருக்காரு. ரொம்ப திறமையான, ரொம்ப அழகான பேச்சாளர், எல்லாம் உண்டு. அவர் வரார் இவரோட. செஞ்சி ராமச்சந்திரன் வட தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய தளபதின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் வராரு. அதற்கு பிறகு வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கண்ணப்பன், காரோட்டி கண்ணப்பன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவங்க வீடியோவில், அவர் வராரு. எமர்ஜென்சி எப்போ கலைஞருக்கு வந்து காரோட்டினவர், அவர் பின்னாடி அமைச்சராக வருகிறார் இவரிடம் வந்த பிறகு. ஸோ 94ல் இது நடக்குது. இதுக்கப்புறம் வந்த பிறகு 96 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் இவர் 94ல் வெளியே வந்த உடனே இவரோட கூட 2 முக்கியமான பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சாதாரண ஆட்கள் இல்லை. அவங்க 2 பேரையும் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒருத்தர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ், அவர் இவரோட இருக்கார். இன்னொருத்தர் வெரி டைனமிக், அப்படியே வந்து தீப்பிழம்பாக வேலை செய்கிற ஒருத்தர் வாழப்பாடி ராமமூர்த்தி, அவர் இவரோட இருக்கார். இடதுசாரி கட்சிகள் 2 பேரும் இவரோட இருக்காங்க. 3வது அணியை இவர் உருவாக்கலாம் என்று முடிவு செய்தது. 3வது அணியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 96 தேர்தல் நெருக்கத்தில் இவரிடமிருந்து 3 பேர் விலகி போய் விடுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இவரிடமிருந்து விலகி போய் என்ன சொல்றார், சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறார் என்றார். 96லேயே இது நடக்குது. சர்வாதிகாரியாக யார் சொல்றார்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ், ஏறக்குறைய சம வயது. இல்லை, அவரை விட இவர் கொஞ்சம் சின்னவர், வைகோ சின்னவர். அவர் 86-87 இருக்கும். அவர் எவ்வளவோ போர்க்களங்களையும் அரசியல் களங்களையும் கண்டவர் இல்லையா, அரசியல் போர்க்களங்களை கண்டவர். அவர் வந்து இவர் சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாருன்னு போயிடுறாரு. வாழப்பாடி ராமமூர்த்தியும் விலகி போயிடுறாரு. வாழப்பாடி ராமமூர்த்தி ரொம்ப டைனமிக்கான ஒரு பெரிய அரசியல் தலைவர், சாதாரண ஆள் இல்லை, அசுர பலம் கொண்ட ஒரு அரசியல் தலைவர். அவர் மூப்பனாரை எதிர்த்து அரசியல் பண்ண ஒரே தமிழகத்தில் ஒரே தலைவர் அவர் தான். ஸோ அவரும் இவர் விட்டு போயிடுறார். வலதுசாரிகளும் இவர் விட்டு போயிடுறாங்க. அப்போது 96 தேர்தலில் இவர் சிபிஎம், இடதுசாரிகள், மார்க்சிஸ்டுகள், அப்புறம் ஜனதா தளம், அது ஒரு பெரிய கட்சி இங்கே கிடையாது, இவங்களோட நிற்கிறார். 177 இடங்களில் மதிமுக போட்டி போடுது, ஒரு இடத்துலையும் ஜெயிக்கலை. சரிதானா? ஸோ ஃபஸ்ட் மூவே ரொம்ப தப்பாக போயிடுச்சு. அவங்களெல்லாம் அணைச்சி வச்சுக்கிட்டு நின்றுதாருன்னா எப்படியும் ஒரு 5-10 இடம் ஜெயிச்சிருக்கலாம். அதை பண்ணலை. ஏன்னா குறிப்பாக வாழப்பாடி ராமமூர்த்தி, பாட்டாளி மக்கள் கட்சி பெரும்பான்மையாக பெரும் பலம் கொண்டிருக்கிற இடங்கள்னு வட தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருந்துச்சு. அப்போது அந்த இடங்களில் வந்து இந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டு இருந்துருந்துச்சுன்னா அவர்கள் சார்பாக யாராவது ஜெயிச்சிருப்பாங்க, கூட்டணி கட்சிகள் 4 ஜெயிச்சிருக்கோம், இவர் கட்சியில் இருக்கவங்க ஒரு 4 பேர் ஜெயிச்சிருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கும், வாஷ் அவுட் ஆயிருக்காரு. இதெல்லாம் கவுண்டர் ஃபேக்சுவல், நமக்கு தெரியாது. இப்படி இருந்தது தான் இப்படி நடந்திருக்கும்னு நம்ம யோகிக்கிறோம். சரிதான்? இது 96. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், எந்த ஜெயலலிதாவை அவருடைய அரசியலை எதிர்ப்பதும் அவரை ஒழிப்பதும் தான் என்னுடைய வேலைன்னு கங்கணம் கட்டிட்டு வந்தாரோ அவரோட 98ல் கூட்டு வைக்கிறார்.
ம். 94 கட்சி ஆரம்பிக்கிறார். 96 ஜெயலலிதாவை எதிர்ப்பது தான் என்னுடைய முதல் இலக்குன்னு சொல்றார், முதல் எதிரின்னு சொல்றார். 2 வருஷத்துக்கு பிறகு ஜெயலலிதாவோட சேர்றார். சேர்ந்துட்டு அந்த நேரத்தில் மத்திய அமைச்சரவையில் அவர்களுக்கு அதிமுக அமைச்சர்கள் வருகிறார்கள். இவர் அந்த அமைச்சரவையில் சேரலை. ம். இவருடைய கட்சியினர் யாரும் சேரலை. அந்த அம்மா கிட்ட இவர் சீட்டு வாங்கி 4 எம்பி அனுப்புகிறார். அங்கே இவரும் ஜெயிக்கிறார். சிவகாசியிலிருந்து ஃபர்ஸ்ட் டைம் நாடாளுமன்ற மக்களவைக்கு போகிறார். இது வரைக்கும் மேலவைக்கு தான் போயிருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் போகிறார் சிவகாசியில். 13 மாதத்தில் கவர்மெண்ட் கவிழ்ந்துருது. ம். அந்த அம்மாவோட இருந்த மற்றவர்கள்லாம் என்ன முடிவு எடுத்தாங்கன்றது வேற. இவர் என்ன பண்ணுறார், பிஜேபியோடவே இருக்கார். ஓகே. ம். பிஜேபிக்கு ஆதரவு நிலையை எடுக்கிறார். பிஜேபி இந்த முறை திமுகவோட உறவு வச்சுக்குது. ஓகே. யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ அவங்களோட. ஆமாம், அவங்களோட இருக்கார். அந்த 99 பொது தேர்தலில் திமுக மொத்த இடமும் ஜெயிக்குது. அந்த அணி மொத்த இடமும் ஜெயிக்குது. இவர் திருப்பி இவருடைய கட்சியினர் ஜெயிக்கிறாங்க. இவர்களுடைய கட்சியிலிருந்து ஜெயிச்சு போன செஞ்சி ராமச்சந்திரனை அவர் துணை நிதியமைச்சராக மாற்றுகிறார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கண்ணப்பன், காரோட்டி கண்ணப்பன், மினிஸ்டர் ஃபார் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், 2 அமைச்சர் பதவிகளை வாங்கி தருகிறார். அவர்கள் 2 பேரும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் இவரோடு இல்லை இன்னைக்கு. அன்னைக்கு அவர் இதை பண்ணார். அவர் மந்திரி ஆகிறதுக்காக வாஜ்பாய் கேட்டுக்கிட்டார், ஆகலை. அதற்கு முன்பாக கூட அவருக்கு அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு. அவர் வேண்டான்ட்டார். ஸோ அதெல்லாம் மக்கள் நினைவில் வச்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தவறான முடிவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நிர்வாக அனுபவம் அப்படின்றதே கிடையாது. அதெல்லாம் இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தார்னா சரிதானா. இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் ரொம்ப வேகமாக பேசுவார். ரொம்ப வேகமாக பேசுவார், ரொம்ப உணர்ச்சி பிழம்பாக இருப்பார். அதுதான் வைகோவை பற்றி எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. எனிவே, ஸோ அது நடந்துச்சு. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 99 நடந்துச்சு. அப்புறம் 2001 இவ்வளோ நாள் திமுக கூட்டணியோடு தான் இருந்தார். 2001 அவங்க கூட்டணியிலிருந்து இவர் 23 இடங்கள் கேட்டார். அவங்க 21 வரைக்கும் தரேன்னு சொன்னாங்க. அதில் சங்கரன் கோயிலும் இன்னும் 2 தொகுதியும் இவர் கேட்ட தொகுதி தரலைன்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய காரணமாக இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. வெளியில் வந்துடுறார். அந்த தேர்தலில் வெளியே வந்துட்டு தனியாக நிற்கிறார். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல ஆட்சி தந்திருக்கு 96 2001 வரைக்கும். ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக மிக குறைவான இடங்களில் போட்டியிட்ட தேர்தல் அது. 141 இடங்கள் தான் நிற்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார். அந்த 141 இடங்களில் நின்று அவர்கள் கிட்டத்தட்ட 130 சில்லற இடங்கள் வெல்கிறார்கள். ஸோ அதிமுக மிக குறைவான இடங்களில் போட்டி போட்ட தேர்தல் அது. ஆனால் அப்பவும் லக் அவருக்கு ஃபேவர் பண்ணல. அந்த நேரத்தில் 96 மூப்பனாரும் திமுகவும் ஜெயலலிதாவை எதிர்த்து வென்றார்கள். இவர் அமைத்த 3வது அணி, இவரும் இடதுசாரிகளும் மார்க்சிஸ்டுகளும் சேர்ந்து அமைத்தது, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. 2001 இவர் தனியாக இருக்கிறார். மீண்டும் திமுக அணியோடு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 25 இடங்களில் திமுகவினுடைய வெற்றியை இவர் தனியாக பிரிந்து போனது பாதித்தது. அந்த முறை ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு 2 பேர் துணை பண்ணாருங்க. ஒருத்தர் எல்லாருக்கும் தெரிஞ்சு துணை பண்ணார், அது கருப்பையா மூப்பனார். 96 கலைஞரோடு இருந்த மூப்பனார் பிஜேபியோட திமுக இருக்குன்ற காரணத்தினால அங்கே இருக்க முடியாமல் எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்தாரோ, எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து தான் இருந்த பிறந்து வளர்ந்த காங்கிரஸ் கட்சியை செங்குத்தாக பிளந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒன்று தொடங்கினாரோ, அந்த கட்சியினுடைய இலக்கையே மாற்றிக்கொண்டு ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வைத்துக்கொண்டு தான் பிறந்து வளர்ந்த காங்கிரஸையும் கூட இணைத்து கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ், அதிமுக ஆகிய கட்சிகள் ஒரு அணியில் நின்று பெரும் வெற்றியை அந்த தேர்தலில் சந்தித்தன. மறைமுகமாக யார் வேலை செஞ்சா அப்படின்னா, அல்லது உதவி பண்ணா அந்த தேர்தலுக்கு இந்த அம்மையாருடைய அணி ஜெயிக்கிறதுக்குன்னா மதிமுகன்னு சொல்லலாம். ஏன்னா 25 இடங்களில் திமுகவினுடைய வெற்றியை மதிமுக ஓட்டுகள் கெடுத்தன. அந்த ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்காரு. இது 96 ஒரு நிலைப்பாடு, 98 1, 99 1, இப்போ 2001 மாறுது அப்படின்றப்ப மக்கள் அவரை எப்படி பார்ப்பாங்கன்னு இல்லை, பார்க்கல. அவரை மக்கள் அதுதான் அவரோட இருந்த ஒரு பெரிய பேராவல். அவருக்கு லக்கம் அதிகமாக இல்லைன்னு சொன்னேன். 96 அவர் எடுத்த முடிவுகள் தவறு. ஆமாம். ஆனால் அவர்கிட்ட ஒரு பக்குவமற்ற ஒரு தலைவராகத்தான் அவர் பரிமளிக்கிறார். ஏன்னா ராமதாஸை இவரை விட கொஞ்சம் மூத்தவர் அவர். அவருக்கு அவருடைய சமூக வாக்குகள் அப்படின்றது அவர் பின்னாடி இருக்கு. இவர் தமிழகம் அறிந்த ஒரு தலைவர். யாரு? வைகோ. அவருக்கு சமூகத்தை கடந்த ஒரு அங்கீகரிப்பும்
வரவேற்பும் தமிழக மக்களிடையே உண்டு. அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. நிறைய பேர் அவர் பின்னாடி தங்களுடைய வாழ்வையும் அரசியல் வாழ்வை அவரை நம்பி வந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் பல பேர் இன்னைக்கு அவரோட இல்லை. நிறைய நான் பாட்டுக்கு இந்த லிஸ்டே போடலாம். ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதில் வந்துட்டு. அதனால் நம்ம செஞ்சி ராமச்சந்திரன் ஆகட்டும், அல்லது கோவை கண்ணப்பன் ஆகட்டும், மதுரை பொன்முத்துராமலிங்கம் ஆகட்டும், திருச்சி செல்வராஜ் மாவட்ட செயலராக இருந்தவர், முன்னாடி எம்பியாக இருந்தவர் அவராகட்டும், இன்னும் நிறைய பேர், நாஞ்சில் சம்பத் ஆகட்டும், மதுராந்தகம் ஆறுமுகம் ஆகட்டும், அல்லது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய எம்பி அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் ஆகட்டும், சபாபதி மோகன், KS ராதாகிருஷ்ணன், பழைய முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன், இப்படி அப்புறம் திருப்பூர் துரைசாமி, அதுக்கப்புறம் வந்துட்டு புலவர் செவந்தியப்பன், அப்படின்ட்டு ஒரு வரிசை கட்டி நீங்கள் வந்து பல பேரை சொல்லலாம். சீமா பஷீர், இவர்களெல்லாம் வந்து அவரோட கூட நின்றவர்கள். அவருக்காக வந்து அந்த கட்சியை வந்து கட்டமைத்து மேலே கொண்டு வந்தவர்கள். அந்த கட்சிக்கு வந்து ஒரு காலத்தில் 35 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தார்கள், 9000 கிளை கழகங்கள் இருந்தன. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால அவர் மிக தவறான முடிவுகளை அதற்கப்புறம் தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தார். அது ரொம்ப முக்கியமானது 2016 மக்கள் நல கூட்டணின்னு சொல்லலாமா சார்? இல்லை, அதாவது அவர் என்ன தவறான முடிவுகள் எடுத்தார்னா, அவருடைய வாக்கு சதவிகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. 99 அவர் அடைஞ்சதை விட 2000 அதுதான் அவருடைய உச்சம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு ரெண்டு பேரை அமைச்சராக்கினார். அதுக்கு பிறகு வந்து வாக்கு சதவிகிதம் தொடர்ந்து குறையுது. ஏன்னா 2001 தனியாக நிற்கிறார். அப்புறம் 2004 தேர்தலில் திருப்பி வரார். யாரோட? கலைஞரோட வந்துடுறார் திருப்பி. ஏனால் இவர் தனியாக போயிடுறாரு. அந்த அம்மா இவரை என்ன பண்ணுறாங்க, போட்டால உள்ள தள்ளிடுறாங்க. 19 மாதம் உள்ள இருக்கார். அந்த நேரத்தில் வந்து போட்டாவை எதிர்த்து செயல்படுற திமுக சிறையில் போய் அவரை போய் பார்க்குறார் கலைஞர். பார்த்துட்டு இது வந்து 2 சகோதரர்கள் மீண்டும் இணைவது அப்படின்லாம் சொல்கிறார். அப்புறம் அந்த கூட்டணிக்கு இவரை கொண்டு வரார். ஸோ 2004 திமுக பிஜேபியை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுது, யுனைடெட் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ், ஐக்கிய முற்போக்கு மதசார்பற்ற கூட்டணி. பட் மன்மோகன் சிங் தலைமையிலான ஒரு அமைச்சரவை, அந்த 10 வருஷம் 2004 2013 வரைக்கும் திமுக அந்த அமைச்சரவையில் இருக்கு. அதுக்கு வந்துடுறாங்க. அது இவர் வரார். அந்த வந்து 2004 தேர்தலில் இவர்களோடு இருக்கார். தொடர்ந்து இவங்களோட பயணம் பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம். ஆமாம். 2006 தேர்தல் வரும்பொழுது அங்கிருந்து திருப்பி வெளியே வந்துடுறாரு. இதுதான் இப்போ ரீசெண்டாக ஒரு மேடையில் பேசுகிறப்ப நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், போயஸ் கார்டனுக்கு போனதே என்னோட கரியரில் செஞ்ச பெரிய தப்பு. 4 நாள் முன்னாடி சொன்னது அவர், நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன் போயஸ் கார்டன் போனது. அதனால உணர்ச்சி பிழம்பாக ஒரு பக்குவமற்ற தன்மையில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவரை மட்டும் பாதிப்பதில்லை. அதாவது ஒருத்தர் அழகாக எழுதியிருந்தார், அதாவது வைகோவனுடைய அரசியல் தற்கொலை முயற்சிகளுக்கு எல்லையே இல்லை. ஏன்னா அவர் தற்கொலை செய்து கொள்வதை ரொம்பவும் விரும்புபவர். ஒவ்வொரு முறையும் தற்கொலை பண்ணிக்குவார். இப்போவும் அதை நோக்கி தான் பயணப்பட்டு இருக்காருன்ட்டு ஒருத்தர் எழுதினார். அந்த மாதிரி தான் வந்து அவர் அந்த மாதிரி வேகமாக முடிவுகள் எடுக்கிறது. 2001 வந்து இஷ்யூ என்னன்னா, எந்த இஷ்யூக்காக அவர் வெளியே வந்தாரோ அது போகலை. 2001 உங்களுக்கு கட்சியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை வந்து கலைஞர்கிட்ட இருக்கு. ஆனால் பெரிய டே டு டே டெசிஷன்ஸ், மிக முக்கிய முடிவுகள்லாம் வந்து எடுக்கிற இடத்துக்கு இப்போ இருக்கிற முதல்வர் அப்போவே வந்துட்டார். 2001 தேர்தலில் இவர்கள் வந்து இவருடைய பங்கு ரொம்ப பெரிய ஒரு பங்கு. அதனால் அந்த கூட்டணியிலிருந்து இவர் வெளியே வந்ததுக்கு முதல் காரணமே, ஏன் இவர் முதல்ல திமுகவிலிருந்து வெளியே வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார் அவர்கள் வெளியே அனுப்பின பிறகு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமோ அதே தான் திருப்பி 2001. ஆனால் அது 2 பேருமே சொல்லிக்கலை, அதுதான் உண்மை. 2006 அதே மாதிரி ஒரு நிலைமை. அவர் அப்படி கணிக்கிறார். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறார். அவங்க அம்மாவோட ரொம்ப நெருக்கமானவர், அவங்க அம்மா மேலே ரொம்ப உயிரியை வைத்திருப்பவர். அவங்க அம்மாட்ட கேட்குறாரு. அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன்லாம் சொல்கிறார். இதெல்லாம் சொல்கிறார், அவர் வெளியே வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட வரார். அந்த அம்மா 35 சீட் தராங்க, 6 சீட் தான் ஜெயிக்கிறார். என்ன, அவ்வளவு சீட்டுகள் கொடுத்தோம், அவரால் பெருசாக ஜெயிக்க முடியல. அதுக்கு பிறகு அவருடைய இந்த வாக்கு சதவிகிதம் குறைய அவருடைய தேவையும் குறைகிறது. 2009 அந்த தேர்தலில் இவர் ஜெயலலிதா அம்மையாரோடு இருக்கிறார். ஈழ பிரச்சனையை முன்னிறுத்தி
அப்போ தான் அந்த ஈழத்தினுடைய 4வது இறுதிப் போர் நடந்து முடியுது. மிகப்பெரிய துன்பங்களை தமிழர்கள், அப்பாவி தமிழ் மக்கள் அனுபவிக்கிறார்கள். அதற்கு அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்போதைய அரசு காரணம், கலைஞர் காரணம்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சாரம் செய்கிறார், எல்லாம் பண்ணுறார். ஆனால் பெரிய வெற்றி வரலை அந்த தேர்தலில் 2009. இது பொது தேர்தல், 2009 பொது தேர்தல். 2004 பொது தேர்தலில் கலைஞரோடு இருந்தார். இப்போ இந்த பக்கம் வந்துட்டார். அதுக்கப்புறம் 2011 ஜெயலலிதாவோடவே இருக்கணும்னு தான் பிரியப்படுறார். ஆனால் அந்த அம்மாவுடைய நிலைமை என்னன்னா, இவரை காட்டிலும் அவர்கள் விஜயகாந்தை சார்ந்தும் நம்பியும் இருக்க வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு. ஓகே, சரிதானா? விஜயகாந்துக்கு அவர்கள் நிறைய சீட்டு தராங்க, 41 சீட்டு கொடுக்குறாங்க. ஆமாம். அதனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், முன்ன மாதிரி என்னால் கொடுக்க முடியாது, நான் 12 சீட்டு தரேன்னு சொல்கிறாங்க. உன்னை கோச்சிட்டு இன்னைக்கு 6 சீட்டு வச்சுட்டு நிற்கிறாரு. கரெக்ட். இப்போ கூடுதலாக 10 சீட்டு வேணுன்றாங்க சார் 26. யாரும் கொடுக்க போகிறதில்ல. போன 21 6 சீட் தானே நின்னார். ஆமாம். அதனால் இனிமேல் அதை தரப்போகிறதில்ல, முடிஞ்சு போச்சு. அப்போது அவரால் சரியாக கணிக்க முடியல. இந்த 12 நம்ம ஜெயிச்சிருவோம், அதாவது நீங்கள் 25 நின்று 10 ஜெயிக்கிறது எப்படி, 12 நின்று 12 ஜெயிக்கிறது எப்படி? பணம் நின்று பணம் ஜெயிக்கிறது ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். ஆமாம், நீங்கள் பெரிய ஸ்ட்ரைக் ரேட் வந்திருக்கோம். நீங்கள் வந்து இப்போ விஜயகாந்த் அதுக்கப்புறம் அவர்களுக்கும் அம்மையாருக்கும் விஜயகாந்துக்கும் சரியில்லாத போயிடுச்சு உறவு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு நகர்ந்திருப்பீங்க, கட்சியே எவால்வேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி வந்து அவர் தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டு தான் அடிபட்டதாக நினைத்து கொண்டு, தன்னை வேண்டுமென்றே வந்து அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்து கொண்டு, இப்படியெல்லாம் வந்துட்டு நிறைய யூ ஹேவ் டு ஹேவ் அ திக் ஸ்கின் அரசியலில். அப்படி இருந்தவர்கள் தான் அந்த ஜெயலலிதா அம்மையாராகட்டும் அல்லது கலைஞராகட்டும், அவர்களுக்கெல்லாம் திக் ஸ்கின் உண்டு. எத்தனை அல்லல்களையும் அவமானங்களையும் அவர்கள் தங்களுடைய பொது வாழ்க்கையில் கண்டிருப்பார்கள். உங்ககிட்ட வந்து முறையிட்டுட்டார் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மையாராவது நான் பெண்ணு, எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. மற்றவர்கள் பெரிதாக பேச மாட்டாங்க. பொது வாழ்க்கை என்றால் இதெல்லாம் இயல்பு தானே. இதையெல்லாம் தாங்கி கொண்டு தலைவராக உயர்வது தான் பொது வாழ்க்கை. ஓகே, இப்போ துரை வைகோவோட வருகை தான் மதிமுகவோட அது ஒரு பெரிய காரணமாக எல்லாராலையும் சுட்டி காட்டப்படுது. வெளியிலிருந்து பார்க்கும்பொழுதும் அதுதான் உண்மையான காரணமாக இருக்குமோன்ட்டு கூட எனக்கு தோணுது. ஏன்னா மதிமுகவுக்கு பல இடங்களில் சொத்துக்கள் இருக்கின்றன. சரிப்பாங்க, அந்த சொத்துக்கள் பெரும் மதிப்பு பெற்ற சொத்துக்களாக இருக்கின்றன. அதனுடைய கட்டமைப்பெல்லாம் ரொம்ப தகர்ந்து போயிடுச்சு. பெரிய முன்னிருந்த வீரியமோ முன்னிருந்த பலமோ அதற்கு கிடையாது. இன்னைக்கு அவர் வந்து அதாவது எங்கே இருந்த ஒரு கட்சி கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகி விட்ட கதையாக ஒரே ஒரு எம்பி அளவில் வந்து நிற்கிறது. நாளைக்கு அந்த 6 இடங்கள் கிடைத்து அந்த 6 இடங்களில் 5-6 இடங்கள் அவர்கள் வென்றார்களானால் அதுவே ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். அதாவது அரசியலில் வந்து நீங்கள் டாக்டர் ராமதாஸ் கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிறது, வைகோ கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது, இன்னும் இதற்கு முன்பாக இருந்த அரசியல் தலைவர்களிட்டிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, தேர் இஸ் அ டைம் டு லீவ் பப்ளிக் லைஃப். அதை நீங்கள் யார்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்னா பழநெடுமாறன்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அவருக்குன்ட்டு ஒரு பெரிய மரியாதை, ஒரு ஆகிருதி, ஒரு கீர்த்தி இன்றைக்கும் இருக்குது. அவர் வந்து ஒரு பெரிய பெரிய தமிழ் ரேடிக்கல் அப்படின்ட்டு நினைக்கிற ஆட்கள் பல பேர் இருக்காங்க, அதை விட்டுருவோம். ஆனால் அவர் மாதிரி அரசியல், அதாவது பவர் பாலிட்டிக்ஸ், ஆட்சி அரசியலை செய்தவர்கள், அதிகார அரசியலை கையாண்டவர்கள் வெகு சில பேர் தான். இந்திரா காந்தியவே காப்பாற்றினவர். ஆனால் ஒரு நேரம் வந்த பிறகு இதல்ல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டார். அதனால தான் வந்து இன்னைக்கு அவருக்குன்ட்டு ஒரு தனி மரியாதை இருக்குது. அவருக்கு 90 வயதுக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அவருக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்குது. அதனால் யூ ஷுட் நோ வென் டு ஃபேட் அவுட் லைக் an old general. அது நம்முடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் பலருக்கு தெரியாத ஒரு கலை, பலருக்கு வராத ஒரு இயல்பு, பலருக்கு இல்லாத ஒரு அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வைகோ அப்படின்ற ஒரு நபரோட எழுச்சியை பற்றியும், அவர் எங்கெங்கெல்லாம் டவுன்ஃபால் ஆனார், அவருடைய எமோஷ்னலான இதனால நிறைய டிசிஷன் எப்படிலாம் தவறாக எடுத்தார் அப்படின்னு ஒரு கோர்வையாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். உங்கள் கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ சார்.